இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் அனைவரையும் வாழ்த்துகிறேன். இன்றைக்கான தியானம் இரட்டிப்பான ஆசீர்வாதம். யோபு 42 அதிகாரம் 10 யோபு தன் சிநேகிதருக்காக வேண்டுதல் செய்த போது கர்த்தர் அவன் சிறையிருப்பை மாற்றினார். யோபுக்கு முன்னிருந்த எல்லாவற்றை பார்க்கிலும் இரட்டத்தனியாய் கர்த்தர் அவனுக்கு தந்தருளினார். எலிசாவுக்கு இரட்டிப்பான ஆவியின் வரத்தை கொடுத்த கர்த்தர் யோபுவையும் இரட்டிப்பாக ஆசீர்வதித்தார். இழந்து போன அவருடைய சொத்துக்கள் 2 மடங்களாக பெருகினர். யோபு கர்த்தருக்கு பயந்து கர்த்தரால் நற்சாட்சி பெற்ற ஒரு மனிதர். திரளான சொத்துக்களுக்கு அதிபதியாகி 10 பிள்ளைகளோடு வாழ்ந்து கொண்டிருந்தவர். சாத்தான் அவருக்கு விரோதமாக எழும்பினபடியினால கர்த்தர் அவரை சோதனைக்குட்படுத்தினார். அதன் நிமித்தமாக ஒரே நாளில் தன்னுடைய எல்லா சொத்துக்களையும் தன் 10 பிள்ளைகளையும் இழந்து போனார். தன் சரீரத்தில் கொடிய வியாதி வந்தபடியினால சரீர சுகத்தை இழந்து போனார். அந்த சமயத்தில் தான் கர்த்தராகிய தேவன் யோபுவின் சிறையிருப்பை மாற்றி அவரை இரட்டிப்பாக ஆசீர்வதித்தார். இழந்து போன தன் சரீர சுகத்தை திரும்ப பெற்றுக்கொண்டார். இழந்து போன செல்வங்கள் எல்லாம் திரும்ப பெற்றுக்கொண்டார். இழந்து போன தன்னுடைய பிள்ளைகளுக்கு பதிலாக திரும்பவும் பிள்ளைகளை பெற்றார். இழந்து போன மதிப்பு மரியாதையை திருப்பி பெற்றுக்கொண்டார். இப்படியாக யோபு மறுபடியும் செல்வ சீமானாக நீடித்த நாட்கள் இந்த பூமியில வாழ்ந்து தன் பூரண வயதினெல்லாம் மரித்தார். யோபு 1 அதிகாரம் 21 கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் என்றார். யோபு இழப்பில் மத்தியில கூட கர்த்தரை துதித்தார். ஒரு ஆசீர்வாதம் வரும்போது கர்த்தரை துதிப்பது சுலபம். ஒரு வெற்றி கிடைக்கும் போது கர்த்தரை துதிப்பது சுலபம். அதாவது நாங்கள் விரும்புகிறபடியெல்லாம் நடக்கும்போது கர்த்தரை துதிப்பது சுலபம். அதே சமயத்தில் ஒரு தோல்வி வரும்போது எங்களை கர்த்தரால் துதிக்க முடிகிறதா? ஒரு நஷ்டம் ஏற்படும் போது எங்களால் கர்த்தரை துதிக்க முடிகிறதா? இல்லை. என்ன நடந்தாலும் நாங்கள் கர்த்தரை துதிக்கணும். 1 தெசலோனிக்கேயர் 5 அதிகாரம் 18 எல்லாவற்றிலேயும் ஸ்தோத்திரம் செய்யுங்கள், அப்படி செய்வதே கிறிஸ்து இயேசுவுக்குள் உங்களை குறித்து தேவனுடைய சித்தமாயிருக்கிறது. எல்லாவற்றிலும் என்ன நடந்தாலும் கர்த்தரை நாங்கள் துதிக்கணும். யோபு தன் இழப்பில் மத்தியிலும் வியாதியின் மத்தியிலும் அவமானத்தின் மத்தியிலும் கர்த்தரை துதிக்க காரணம் என்னண்டா, கர்த்தர் கொடுத்த ஆசீர்வாதங்களை விட அந்த ஆசீர்வாதங்களை கொடுத்த கர்த்தரையே யோபு அதிகமாக நேசித்தார். அதனால் தான் இழப்பிலும் அவரை கர்த்தரால் துதிக்க முடிஞ்சது. நாங்கள் எதன் மீது அதிக அன்பு வச்சிருக்கிறோம்? இயேசு கிறிஸ்துவின் மீதா அல்லது அவர் கொடுத்த ஆசீர்வாதத்தின் மீதா? கர்த்தராய் இயேசு கிறிஸ்துவை அதிகமாக நாங்கள் நேசிக்க பழக வேண்டும். யோபு மற்றவர்களுக்காக ஜெபித்தார். யோபு சிநேகிதருக்காக வேண்டுதல் செய்த போது கர்த்தர் அவன் சிறையிருப்பை மாற்றினார். யோபு தன் இழப்பிலும் வியாதி பாதிப்பிலும் கர்த்தரை குறை சொல்லாமல் அவரை துதித்தார். தான் பாதிப்பில் இருந்த போதில கூட தன் சிநேகிதருக்காக வேண்டுதல் செய்தார். அதாவது மற்றவர்களுக்காக யோபு ஜெபித்தார். அப்பொழுது கர்த்தராகிய தேவன் யோபின் சிறையிருப்பை மாற்றி 2 மடங்கு அவர் ஆசீர்வதித்து அவர் இழந்து போனதை எல்லாத்தையும் இரட்டிப்பாக கொடுத்தார். நாங்கள் பெரும்பாலும் எங்களுடைய குடும்பம், எங்களுடைய பிள்ளைகள், எங்களுடைய தேவை, எங்களுடைய வியாபாரம், எங்களுடைய சபை, எங்களுடைய ஊழியம் என்று சுயநலமாகவே நாங்கள் ஜெபித்து கொண்டிருப்போம். 1 தீமோத்தேயு 2 அதிகாரம் 1-2 நான் பிரதானமாய் சொல்லுகிற புத்தி என்னவெனில், எல்லா மனுஷருக்காகவும் விண்ணப்பங்களையும் ஜெபங்களையும் வேண்டுதல்களையும் ஸ்தோத்திரங்களையும் பண்ண வேண்டும். நாம் எல்லா பக்தியோடும் நல்லொழுக்கத்தோடும் கலக்கமில்லாத அமைதலுள்ள ஜீவனம் பண்ணும்படிக்கு ராஜாக்களுக்காகவும் அதிகாரம் உள்ளவருக்காகவும் அப்படியே செய்ய வேண்டும். நாங்கள் எல்லோருடைய ரட்சிப்புக்காகவும் நாங்கள் ஜெபம் பண்ண வேணும். யோபுவை போல மற்றவர்களுக்காக நாங்கள் ஜெபம் பண்ண வேணும். இரட்டிப்பான ஆசீர்வாதத்தை நாங்கள் பெற்றுக்கொள்வோம். சகரியா 9 அதிகாரம் 12 இரட்டிப்பான நன்மையை தருவேன் என்று கர்த்தர் எங்களுக்கு வாக்கு கொடுத்திருக்கு. யோபுவை ஆசீர்வதித்தது போல எங்களையும் இரட்டிப்பாக ஆசீர்வதிப்பார். கடந்த காலங்களில் நாங்கள் இழந்து போன எல்லாவற்றையும் இரட்டத்தனியாக கர்த்தர் எங்களுக்கு திரும்ப தருவார். ஆமீன்.